ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கதிரேசன் வந்து வச்சாருங்க, சரியான ஆப்பு வந்து வச்சு விட்டார் தேவசேனாக்கு. இதுக்கப்புறம் வந்து யாராலையும் வந்து விஜயை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. ஆனால் விஜய் மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்றதுனால தானே வந்து இந்த கதிரேசன் வந்து இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுதுங்க. அது வந்து எப்படியாச்சும் வந்து இந்த விஜய் மேலே இருக்கிற ஈகோ வந்து நம்ம வந்து அவனை வந்து ஜெயிலில் வந்து உட்கார வச்சு அவனை வந்து களி தின்ன வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பண்ணுறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியாமல் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வகையில் வந்து இப்போ தாங்க வந்து புரிய வருது. அவருக்கு வந்து அவருடைய பேத்தி வந்து வேணும். ஆனால் வந்து அவன் வந்து கொடுத்து அவன் வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறது அந்த மாதிரி வந்து தேவையில்ல. நிரந்தரமாக வந்து எனக்கே வந்து என் பேத்தி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து கடத்தி வச்சுருக்காருங்க. ஆட்டாட்டாட்டாட்டா பாவி டே சொட்டத்தலையா, உனக்கு வந்து அவ்வளோதான்டா மரியாதை, உனக்கெல்லாம் வந்து என்னடா மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு சொட்டத்தலை நாயே, நீ எல்லாம் வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்தி வச்சிருக்கே, நீயே வந்து ஒரு குழந்தைக்காக தானே வந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் வந்து பண்ணிகிட்ருக்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுவாங்க, நீ வந்து என்னடா உன்னுடைய ஜென்மத்தில் வந்து ரத்தம் தான் வந்து ஓடுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சத்தியமாக வந்து தெரிய வரல. ஆனால் உன்னை வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நானே வந்து அப்படி உன்னை கொன்றுவேன்டா அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து கோபம் வருதுங்க அவன் மேலே வந்து. அவ்வளோ கோபம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பாவம் அவ்வளோ அந்த குழந்தையுடைய மூச்சு ஒரு குடோனில் வந்து போட்டு அடைச்சி வச்சுருக்கான். எந்த இடத்துல ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் அந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து யார் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி வந்து பார்த்துட்டாங்க. வெண்பா குட்டி வந்து பார்த்துட்டு, யார் நீ, எதுக்காக வந்து இங்கே வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கேட்குறாங்க. என்னை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க, என்னை முதல்ல வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய பேரெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து உன்னை வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். எதுக்காக வந்து உன்னை வந்து கடத்துனாங்க, யார் வந்து உன்னை வந்து கடத்துனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து கேட்குவோம். உடனே வந்து இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய பாட்டி வந்து இந்த கேஸில் வந்து யாருடைய கேஸ்லேயே வந்து இன்வால்வ் வந்து ஆயிருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து அந்த கேஸுக்கு வந்து போகக்கூடாது, அவங்க வந்து அந்த கேஸை வந்து எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து என்னை வந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தையும் வந்து வெண்பா கிட்ட, அந்த குழந்தைகிட்ட 2 பேருமே வந்து குழந்தைங்கள் 2 பேருமே வந்து மாறி மாறி வந்து பேசிக்கிறாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்கள் வந்து பேசிக்கிறது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றியே வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. வெண்பா, நீ மட்டும் வந்து காப்பாற்றிட்டேன்னா, நீ அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்றினதா வந்து கிடையாது, உன் குடும்பத்தையே வந்து நீ வந்து உன் கைக்குள்ளே வந்து காப்பாற்றிக்கிட்டு நீ வந்து பத்திரமா வந்து வச்சுக்கிற அப்படின்றது மட்டும் நீ வந்து மனசில் வந்து வச்சுக்கோ. நீ எப்படியாச்சும் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றியே ஆகணும். உனக்கு வந்து பார்த்த அக்கா மாதிரி இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து நீயும் ஒரு குழந்தை, அவங்களையும் பார்த்தாலே வந்து குழந்தை மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீ எப்படியாச்சும் வந்து காப்பாற்றி ஆகணும் வெண்பா குட்டி. நீ வந்து ஐடியாலாம் பண்ணிகிட்டு இருக்காத, நீ வந்து உடனே வந்து காப்பாற்றி ஆகணும். இருந்தாலும் வந்து முன்னாடியே வந்து பேசியிருப்பாங்க, நீ யார், நீ எதுக்காக வந்து இந்த இடத்துலலாம் வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வந்து, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அப்பாக்காக தான் வந்து உன்னை வந்து கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அப்படியா, என்னை வந்து ஏன் இப்படி வந்து பண்ணுறாங்க, என்னை யார் கடத்துனாங்கன்னு கூட வந்து எனக்கு வந்து தெரியாது, ஆனால் இந்த விஷயத்துக்காக தான் வந்து கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. என் பாட்டி வந்து பாவம், அவங்க வந்து நேர்மையாக வந்து இந்த கேஸ் எல்லாம் வந்து எடுத்து வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து இப்படி வந்து ஒரு தீங்கு வந்து விளைவிச்சிட்டேனே, என்னால் வந்து அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு நிகழ்வு வந்து நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தை வந்து கண் கலங்கி வந்து நிற்கிதுங்க. என்னை எப்படியாச்சும் வந்து சீக்கிரமாக வந்து இந்த இடத்த விட்டு வந்து திறந்து விடு, நான் வந்து ஓடி போய் என் பாட்டியை வந்து மறுபடியும் இந்த கேஸை வந்து எடுத்து நடத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தேவசேனா கிட்ட வந்து சொல்ல போகிறேன், என் பாட்டி தேவசேனா கிட்ட வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அதுவும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் வந்து ஒரு பக்கம் வந்து கோர்ட்டுக்கு வந்து தேவசேனாவும் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வேறு மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்பா, இந்த கதிரேசன் வந்து பண்ணது அப்படியே எனக்கே வந்து இக்கு பிக்கு தெரியாமல் வந்து பயந்துகிட்ருக்குங்க. இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸில் வந்து நீ வந்து யாருப்பா உன்னுடைய வக்கீல், யாருப்பா வந்து ஆஜராகுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.